இதிலும் நம்முடைய இனத்தின் தலைவர் அறிவாசான் தந்தை பெரியார் அவருடைய கொள்கையினை அகிலம் பூராவும் உலகம் பூராவும் பரவி செய்து சனாதனங்களுக்கும் மகுடியர் தன்மைக்கும் எதிரான பகுத்தறிவு கருத்துக்களை பரவச் செய்து மனிதர்கள் சம உரிமையோடும் சமத்துவத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக 92 வயதிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழர் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றியிருக்கிற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் VST நெப்போலியன் அவர்களே, இணைப்புரையாற்றிய இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் திரு கௌதமன் அவர்களோடு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற மாண்புமிகு திரு பிபேஷ் குப்தா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கௌதமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை தோழர் வை செல்வராஜ் அவர்களே, கீழூர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் தோழர் நாகை மாலி அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அருமை தோழர் கமலக்கண்ணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தோழர் அருமைராஜ் அவர்களே, நகரமன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்களே, மீனவர்களுடைய மாநில துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் மனோகரன் அவர்கள் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு உரையினையும் இந்த இலங்கைக்கு ஒரு கண்டனத்தையும் மத்தியிலேயே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கு அவர்கள் எந்த செயலினை கையாள வேண்டும், இந்த மக்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுரைகளையும் மாற்ற இருக்கிறார்கள். இதே அபரித்தலிலே தந்தை பெரியார் அவர்களோடு இணைந்து வந்து பல்வேறு கூட்டங்களிலே கலந்து கொண்டு பேசியவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மாத்திரமே வந்து பேசி அவர்கள் பேசி முடித்த பிறகு NC ராஜன் போன்றவர்களெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தியவர்களெல்லாம் பார்த்துவிட்டு சென்றவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் வந்திருப்பது, இன்றைக்கு நடத்தப்பெற இந்த கூட்டம் யாரையும் எதிர்பார்க்காமல் தனக்கென்று ஒரு தொழில், இயற்கையை எதிர்த்து கடலிலே போராடி மீன்பிடித்து தொழில் செய்து மற்றவர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு, இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு, அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை, அந்த நாட்டில் உள்ள மீனவர்கள் மாத்திரமல்ல காவல்துறையை சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த கொடுமையை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு நிலையில் வலியுறுத்திய போதும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், இலங்கையில் இன்றைக்கு புதிதாக ஒரு அதிபர் வந்திருக்கிறார், அந்த அதிபர் வந்த பிறகாச்சும் ஒரு மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதிபர் வந்த பிறகு தேர்தலுடைய அறிவிப்பு, வெற்றி அறிவிப்பு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே மீனவர்கள் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தி ஓல்டு ஒயின் அண்ட் நியூ பாட்டில் என்று சொல்வார்கள். பாட்டில் தான் மாறி இருக்கிறதே தவிர அந்த ஓல்டு ஒயின் அங்கேயே இருக்கிறது. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு அரசு என்பதை, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்பதை ஒரு அச்சமே அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இல்லை. அதன் காரணமாகத்தான் இங்குள்ள மீனவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள்.
அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் இருக்கிறதே. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மீனவ சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்றோம் என்று சொன்னால் கண்ணீரும் கம்பளையுமாக அழுது புரண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் தாங்கள் இங்கு இருப்பார்கள். ஒரு படகிலே 10 பேர் சென்றால் 10 பேரையும் கொடுமைப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், வலைகளை பீத்தெறிந்து விட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு எடுத்து வைத்த போதும் கூட அது பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. ஆக இலங்கை அரசை நாம் கண்டிக்கிற அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர், எனக்கு முன்னால் நம்முடைய அன்பழகர் அவர் சொன்னதை போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் மாறுபட்டிருக்கலாம், கட்சிகள் மாறுபட்டிருக்கலாம், கொள்கையில் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு மொட்டை அடிக்கிற ஒரு மீனவனை மொட்டை அடித்தால் என்ன, வேறு எந்த சமூகத்தை சேர்ந்தவனை மொட்டை அடித்தால் என்ன, அந்த பிரதமருக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டாமா? என்னுடைய நாட்டை சேர்ந்த குடிமகனை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டாமா? அந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய மோடி அவர்களே, நீங்கள் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா தமிழர் தலைவர் அவர்களும் என்ன முடிவு செய்ய இருக்கிறார்களோ, எந்த போராட்டத்தை அறிவிக்கிறார்களோ அந்த போராட்டத்தின் உச்ச எல்லை வரை உங்களோடு நின்று நாங்களும் கலந்திருப்போம் என்பதை கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.